ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் MGNREGS திட்டத்தின் கீழ் பணியாளர்கள் முழு ஊதியத்தினை பெற்றிட கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த விளக்கப்படம். கிராமப்புற மக்களால் 100 நாள் வேலை திட்டம் என்றழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமானது ஒன்றிய அரசின் பங்களிப்புடன் தமிழ்நாடு மாநில அரசால் செயல்படுத்தப்படும் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும். தமிழ்நாடு மாநிலத்தில் இத்திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒன்றிய அரசால் 2024-25 ஆண்டுக்கென நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் தினசரி ஊதியமான ரூபாய் 319 முழுமையாக பெற்றிட பணியாளர்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைக்கான முன் அளவீடுகளை சரியான முறையில் செய்து கொடுப்பது பணி மேற்பார்வையாளரின் கடமையாகும். இதனை களத்தில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்த விளக்கத்திற்காக 30 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் ஆழம் கொண்ட புதிய குளம் வெட்டுதல் பணியினை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் காணலாம். 10 நபர் கொண்ட ஒரு குழு ஒரு நாளில் கடின மண்ணில் செய்து முடிக்க வேண்டிய மண் வேலையின் அளவானது 370.83 கன அடியாகும். இதனை ரெடி ரெக்கனர், அதாவது உடன் கணிப்பு சுவடியில் கொடுக்கப்பட்டுள்ள அளவின்படி 37 அடி நீளம், 10 அடி அகலம், 1 அடி ஆழம் என்ற அளவிற்கு மண்வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளில் செய்து முடிக்க வேண்டிய அளவினை அடைந்திட முடியும் என்பதனை கணக்கிட்டு பணி மேற்பார்வையாளர் உரிய முன் அளவீட்டினை, அதாவது ப்ரீ மார்க்கிங்கினை செய்து தர வேண்டும். பின் அந்த அளவீட்டின் ஒரு மூலையில் 3 அடி நீளம், 3 அடி அகலம் கொண்ட பரப்பளவிற்கு முன் அளவீடு செய்து தர வேண்டும். இதுபோன்றே 4 குழுக்களுக்கும் முன் அளவீடு செய்து தர வேண்டும். ஒரு NMRல் வருகை புரிந்துள்ள பணியாளர்களை ஒரு குழுவாக பிரித்துக் கொள்ளலாம். அவ்வாறாக இக்குளம் வெட்டுதல் பணிக்கு ஒரு NMRக்கு 10 நபர் வீதம் வருகை புரிந்துள்ள 40 பணியாளர்களையும் 4 குழுக்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் பணி மேற்பார்வையாளர் ஒவ்வொரு குழுவிடமும் இது நம்முடைய ஊராட்சியான கிதிரிப்பேட்டை ஊராட்சிக்கு ஒரு புதியதாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது 30 மீட்டருக்கு 30 மீட்டர் நீளம். இப்போ நான் 10 குரூப்பாக 4 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். அந்த 10 பேருக்கு அளவு 37 அடி நீளம், 10 அடி அகலம் கொடுத்துருக்கேன். இந்த ஆழம் 1 அடி ஆழம் எடுக்கணும். இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 1 அடி ஆழம் எடுத்துட்டீங்கன்னா அது மொத்தத்தையும் உங்களுக்கு முழு கூலியான 319 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது முன்னே நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 3 மாடல் பிட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த நிற்கிறீங்க இல்லையா, மாதிரி பழம் போட்டிருக்கேன். இதை இப்போ 1 அடி ஆழத்துக்கு எடுக்கணும். அந்த 3 அடிக்கு 3 அடி 1 அடி ஆழம் எடுத்துகிட்டு அதுலேருந்து இப்படி சர்ச்சின்னு இப்படி வரணும். ஒரு ஆள் இப்படி சரிச்சு போகலாம், ஒரு ஆள் இப்படி சரிச்சு போகலாம். சரிச்சு போய் ஃபுல்லாக நீங்கள் குளம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முழு கூலி 319 ரூபா கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா கரெக்டாக வேலை செய்யணும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 பணியாளர்கள் கொண்ட ஒரு குழு மண் வேலையினை 37 அடி நீளம், 10 அடி அகலம் கொண்ட மொத்த பரப்பளவிற்கும் ஒரே நேரத்தில் சம ஆழத்திற்கு தோண்டுவதை விட முதலில் 3 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட அளவிற்கு 1 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டிய பின் மீதமுள்ள மற்ற பகுதியினை கடப்பாறையால் சரித்து வேலை செய்வதன் மூலம் 4 குழுக்களாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள் மண் வேலை செய்யும் அளவீடான 37 அடி நீளம், 10 அடி அகலம் கொண்ட பரப்பளவிற்கு வேலையானது விரைந்து முடிக்கப்படுகின்றது. நாங்கள் 10 பேர் சேர்ந்தது ஒரு குழு. ஓவர்சேர் 1 அடி ஆழம் போட்டு உங்களுக்கு அளவு போட்டு கொடுத்தாரு. நீங்கள் எடுத்தா உங்களுக்கு 319 ரூபாய் ஊதியம் கிடைக்கும்னு சொன்னார். 2 பேர் கெட்டப்பாறை போடுவாங்க, 2 பேர் மம்டியில் மண்ணில் கொடியில் போடுவாங்க, மீதி பேர் லைனில் நின்று வாரி எடுத்து கொடியில் கொடுத்துவோம். அதாவது அளவு போட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு குளம் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, செய்யறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. அந்த அளவு போட்டு கொடுத்ததை நாங்கள் 1 அடி எடுத்துட்டோம். இன்னைக்கு 319 ரூபாய் ஒரு நாளைக்கு உண்டான கூலியும் கிடைச்சிது. இது எடுத்ததுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. கூலியும் நிரந்தரமாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்ன அளவுக்கு 1 அடி எடுத்துருக்குறோம். நாளைக்கு அதே குழியில் இன்னொரு அடி எடுத்தோமா, அதே போல் மறுநாள் 3 நாளைக்கு தொடர்ந்து அடியாக எடுத்துகிட்டு போகும்போது சரிஞ்சு எடுக்க எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மறுநாள் வருகை புரிந்திருக்கும் பணியாளர்களின் எண்ணிக்கைக்கேற்ப பணி மேற்பார்வையாளர் கணக்கிட்டு பணித்தள பொறுப்பாளர் உதவியுடன் மண் வேலையின் அளவீடுகளை முதல் நாள் 1 அடி ஆழத்திற்கு மண் வேலை செய்த 37 அடி நீளம், 10 அடி அகலம் கொண்ட பரப்பளவிலேயே முன் அளவீடு செய்து கொடுத்திட வேண்டும்.
அந்த அளவீட்டின்படியே பணியாளர்கள் 5 அடி ஆழம் வரை மண் வேலை செய்து பள்ளம் தோண்ட வேண்டும். ஐந்து அடி ஆழத்திற்கு தோண்டிய பின் பணியாளர்கள் அந்த பள்ளத்தின் மேற்புறத்திலிருந்து வெட்டப்பட வேண்டிய குளத்தின் இதர பகுதிகளை கடப்பாறையால் குத்தி சரித்து இலகுவாக மண் வேலை செய்ததன் மூலம் அவர்களால் தினமும் முழு ஊதியம் பெற முடிந்தது. அதே வேளையில் புதிய குளம் வெட்டுதல் பணியும் குறித்த மனித சக்தி நாட்களில் நிறைவடைந்துள்ளது. குளம் வேலை அல்லாத மற்ற பணிகளுக்கு, உதாரணமாக மரக்கன்றுகளுக்கு குழி எடுத்தல் பணிக்கு 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் அளவு கொண்ட 4 குழிகளை தோண்டுவதன் மூலமும், அதுவே மரம் நடுதல் பணியில் 21 எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதன் மூலமும், அதுவே 94 மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் விடும் பணியினை செய்வதன் மூலமும் ஒரு பணியாளர் ஒரு நாளிற்குண்டான முழு ஊதியத்தினை பெற்றிட இயலும். ஒரு பணித்தளத்தில் உடல் தகுதி அல்லாத மாற்றுத்திறன் கொண்ட பணியாளர்கள் இருப்பின் அவர்களின் உடல் தன்மைக்கேற்ப பணித்தளத்தில் தண்ணீர் வழங்குவதற்கும், பணியாளர்களின் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கும், வருகை பதிவேடு மற்றும் வேலை அடையாள அட்டையில் பதிவுகளை மேற்கொள்ள பணித்தள பொறுப்பாளருக்கு உதவி புரிவதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு நாளிற்குண்டான முழு ஊதியம் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும். மேலும் உடல் தகுதி உள்ள மாற்றுத்திறன் கொண்ட பணியாளர்கள் இருப்பின் அவர்களை மண் வேலை செய்ய அனுமதிக்கலாம். அவ்வாறாக அனுமதிக்கப்படும் பணியாளர்கள் ஒரு நாளுக்குண்டான முழு ஊதியத்தினை பெற்றிட உடல் தகுதி உள்ள திறன்சாரா பணியாளர்கள் செய்ய வேண்டிய அளவீட்டில் 50% வேலை செய்திட வேண்டும். நன்றி, வணக்கம்.